பிக் பாஸோட 2வது ப்ரோமோ வந்துருச்சு. எல்லாரும் அத பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா, பூர்ணிமாவோட அம்மா உள்ள வந்தாங்க இல்லையா? அது லைவ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே தரமான சம்பவங்கள்லாம் பார்த்துக்கங்களேன். பிக் பாஸ் என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாலும், சொல்ல வேண்டியத பூடகமா சொல்லிட்டாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்படியே இந்த வீடியோல சேர்த்து பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. இத நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள போயிடலாம். பூர்ணிமாவோட அம்மா உள்ள வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிக் பாஸ் வேற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாப்ல. இதுல வேற ஒரு முக்கியமான சம்பவத்தை பிக் பாஸே பண்ணிட்டாப்ல. இந்த வாரம் உங்க வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஒரு நாள் வருவாங்க. சோ எல்லாருமே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. முதல்ல எடுத்த உடனே ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இந்த இடத்துல பூர்ணிமாவோட அம்மா தான் வராங்க. அந்த சாங்லாம் நீங்க ப்ரோமோலயே பார்த்திருப்பீங்க. உள்ள வந்த உடனே நான் கூட பூர்ணிமா அழுவாங்க அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா பூர்ணிமாவோட அம்மா அழறாங்க. அவங்க பொண்ணு இத்தனை நாள் பார்க்காததுனால பூர்ணிமா உடனே எதுக்கு அழற, வாமா ஜாலியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க இங்கதான் வந்த உடனே சம்பவங்கள் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே விசித்ராவை கட்டி பிடிச்சி என் பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது ஆர்கியூ பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொன்னதுதான். பூர்ணிமாவோட மூஞ்சே வெளுத்து போச்சு. என்ன அவங்க கிட்ட சாரி சொல்றாங்க, நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அவங்களுக்கு ஆஃப். ஆனா எப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திரும்ப அர்ச்சனா வந்த உடனே கட்டி பிடிச்சி அவங்க கிட்டயும் சாரி கட்டி நீ நல்லா விளையாடுறமா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் பார்க்க முடியலமா அப்படின்னு சொல்ல பூர்ணிமா டோட்டலா காலி. மாயா வேற சைலண்டா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா பூர்ணிமாவோட அம்மா மாயாவை வந்து ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா தான் விளையாடுறீங்க, பொண்ணுக்கு நீ கொஞ்சம் நல்லா ஹெல்ப் தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி மாயாவை கட்டி பிடிச்சி அவங்களே ஓரளவுக்கு ஆறுதலா தான் பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பூர்ணிமாவோட அம்மா மட்டும் மாயாவை அப்ரப்டா கட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாயா டோட்டலா ஆஃப் ஆயிருப்பாங்க. பட் அவங்க இதை நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க, அதான் உண்மை. ஆனா இன்னும் பர்டிகுலரா அவங்க பொண்ணுகிட்ட மட்டும் தனியா உட்காந்து எந்த அட்வைஸும் கொடுக்கல. குரூப்பா தான் இப்போதைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அந்த பக்கம் எல்லாரும் இவங்க தனியா உட்காந்து பேசும்போது தினேஷை பார்க்கும்போது கூட பூர்ணிமாவோட அண்ணனை பாக்குற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் அப்படிதான் வீட்லயும் அடிச்சுப்பாங்க, இங்கேயும் அப்படிதான் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷையும் பாராட்டினாங்க. கிச்சன்ல எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, இருந்தாலும் நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் நல்லா பாராட்டிட்டாங்க. இதுல வேற மணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரா, அவரும் வேலூர்காரரா, அவருடைய டீச்சர் தான் பூர்ணிமாவுடைய அம்மாவா. அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சோ அதுல இந்த இடத்துல மணி கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம பூர்ணிமா வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவாங்க இல்லையா மாயா கூட தனியா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல அப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தையை பார்த்து பேச அப்படிங்கிற மாதிரியும் நாசுக்கா சொல்லிட்டாங்க. என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நாசுக்கா அப்படியே குரூப்பா உட்கார்ந்து தான் சொல்றாங்க. ஆனா ஃபன் டோன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமாக்கு லைட்டா புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஹைலைட். மாயாவும் லைட்டா உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. இதுல வேற இந்த இடத்துல விஷ்ணு பண்றதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தெரியுது விஷ்ணுவும் கூட எனக்கு விஷ்ணு பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய அண்ணன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேட்கும்போது தான் விஷ்ணுவோட மனசே, அதாவது அவரோட லிட்டில் ஹார்ட் அப்படியே வெடிச்சு சுக்குநூறா போயிடுச்சு. எல்லாரும் கலாய்க்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு எப்படி மணி ஸ்டேஜ்ல ஏறும்போது கை தட்டிட்டு அமைதியா இருந்தாரோ அதே மாதிரி இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டாரு. பாவம் அவர் இந்த இடத்துல மனசு உடைஞ்சிட்டாரு. பூர்ணிமா அம்மாவும் இந்த இடத்துல ஜாலியா தான் பேசுறாங்க. அதே மாதிரி விஷ்ணு ஒரு கேள்வி கேட்டாப்ல, ஏமா இந்த பொண்ணு வீட்லயும் இப்படிதானா, இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாளா அப்படின்னு கேட்க, வீட்லயும் இப்படிதான், ஆனா இங்க கொஞ்சம் அதிகமா பேசுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி போக்குல நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் அப்படியே நாசுக்கா சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இந்த சிவானியோட அம்மா வந்து எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா உடைச்சாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உடைக்கல. போற போக்குல அப்படியே புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி அங்கங்க ஒரு பாயிண்ட் வாழைப்படத்துல ஊசி இறக்குற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பூர்ணிமாவுக்கும் அது புரியுது, அங்க இருக்க எல்லாருக்கும் புரியுது. எல்லாரும் ஓரளவுக்கு ஜாலியா தான் இருக்காங்க. சோ இன்னும் பூர்ணிமாவை மட்டும் தனியா உட்கார வச்சு எதுவும் சொல்லல. அது சொல்லும் பொழுது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பார்த்திருப்பீங்க, அதுல விக்ரமோட அப்பாலாம் வந்து இந்த பையனை உள்ள அமிச்சிட்டு நாங்கெல்லாம் வெளில உட்காந்து கொந்தளிக்கிறோம்ப்பா, பேசாம இவனை வெளில அமிச்சிட்டு நாம உள்ள போய் சண்டை போடலாமான்னு தோணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாப்ல. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வாரம் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தோடைய ஃபேமிலியும் ஒரு ஆளா உள்ள வர போறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. மேபி பூர்ணிமாவோட அப்பா அண்ணெல்லாம் நாளைக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா பூர்ணிமாக்கு ஓரளவுக்கு மரண பயம் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உள்ள வரும்போது நீ அழுவ அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா நீ ஜாலியா உட்காந்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி போற போக்குல கலாச்சலாம் விடுறாங்க. நல்லாவே இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகுறாங்க. கேமை தாண்டி எல்லாரும் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த டான்ஸ் டாஸ்க்லாம் இருந்தது இல்ல, அதுல வந்து அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அங்க போற போக்குல ஒரு பாராட்டு. சோ பூர்ணிமா அம்மா வந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு இவ்வளவுதான் சம்பவம் நடந்திருக்கு. எப்படி ஈவினிங் வரையும் இருக்க போறாங்க, அங்க எங்க சில சம்பவங்கள் வரும். சோ எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒன்னொன்னா லைவ்ல வர சொல்றேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற போக்குல அப்படியே ஒரு லைக்கை போட்டு போனா அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்களா, அந்த லைக்கை பண்ணலாம்ல, அப்படியே எத்தனை லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.